ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இந்த பால்வெளி மண்டலத்தில் மனித உயிர்கள் எப்போது தோன்றியதோ அப்போது முதல் இப்போது வரை அதீத சக்தி கொண்ட தெய்வமாக கருதி வழிபட்டு வருவது அருள்மிகு விநாயகர் என்ற கணபதியாரை மட்டுமே அதீத ஈடுபாட்டோடு அன்றும் இன்றும் என்றும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இந்த அஷ்டமா சித்துக்கள் முதல் ஆறுடம் வரை, குனிந்து பார்க்கும் பாதம் வரை, அண்ணாந்து பார்க்கும் உலகம் வரை அனைத்து விஷயங்களையும் அடையாளம் காட்டிய ரிஷிகள் மற்றும் சித்தர்கள் மற்றும் ஞானிகள் போன்றவர்கள் அனைவருமே இந்த விநாயகரனுடைய காப்போடு, விநாயகரின் அனுமதியோடு, விநாயகர் அருளோடும் எல்லா காப்பியங்களையும், எல்லா நூல்களையும், எல்லா இதிகாசங்களையும், எல்லா தகவல்களையும், எல்லா வித்தைகளையும் நமக்கு அருளி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதீத சக்தி கொண்ட விநாயகர் பெருமானை சம்பந்தப்பட்ட தகவல்களை தேடும் பொழுது நமக்கு கிடைத்த தகவல் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருந்த தகவலாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று அஷ்ட கணபதி ஆலயங்கள் என்று சொல்லக்கூடிய 8 விதமான விநாயகர் கோவில் சம்பந்தப்பட்ட இருப்பிடங்கள் சார்ந்த தகவலை இந்த பதிவில் பார்ப்போம். வாருங்கள். கணபதி பக்தர்கள் கணபதியின் பூரண அருளை பெற விரும்பினால் மகாராஷ்டிரா மாநிலம் பூனே நகரை சுற்றி அமைந்துள்ள அஷ்ட கணபதிகளையும் தரிசித்து கணபதியின் அதீத அருளை பெறலாம். அதில் முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது மயூரேஸ்வரர். பூனாவிலிருந்து 65 கிலோமீட்டரில் மோர்கான் என்ற கிராமத்தில் மயூரேஸ்வரர் என்ற பெயரில் விநாயகர் அவதரித்துள்ளார். இந்த ஸ்தலம் ஆதிசங்கரர் பூஜித்த விநாயகர். இவருக்கு வைரத்தில் கண்கள் பொருத்தப்பட்டுள்ளது. குங்குமத்தால் இவருக்கு இடைவிடாமல் அர்ச்சனை செய்யப்படுவது என்பது ஆகச்சிறந்த சிறப்பு. ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கும், ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அபிஷேகங்கள் பிடித்ததாகவும் அதீத சக்தி கொண்டதாகவும் அமைகிறது. அந்த வகையில் மயூரேஸ்வரருக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து பூஜை நடத்தி வருகிறார்கள் என்ற தகவல் சற்று வித்தியாசமாகவும் இருக்கிறது, அதே சமயத்தில் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் இருக்கிறது என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. இரண்டாவது, சித்தி விநாயகர். விநாயகர் பெருமானும் சாது நாராயண மகரிஷியும் தவம் இருந்து சித்தி பெற்ற ஸ்தலம் பீமா நதிக்கரையில் சித்தடேக் என்னும் ஊரில் இவர் அவதரித்துள்ளார். இந்த ஸ்தலம் பூனாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. டாண்ட் ரயில் நிலையத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து சிந்தாமணி கணபதி. காமதேனு கற்பகதர் போல் வேண்டுவோர் வேண்டுவதை தரும் சக்தி சிந்தாமணிக்கு உண்டு. இந்த சிந்தாமணி கபில முனிவரிடமிருந்தது. இது முனிவரின் ஆசி பெற்று இங்கு அவதரித்த விநாயகரின் மார்பை அலங்கரித்து, இதனால் இந்த விநாயகர் சிந்தாமணி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இது பூனாவிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் தேவூர் என்ற ஊரில் முளமுதா நதிக்கரையில் இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது. பல்லாளீஸ்வர கணபதி. இது விநாயகர் சுயம்பு விநாயகர் ஆவார். மேலும் இங்கு இவர் இரட்டை கணபதிகளாக தோன்று பல்லாளி டுண்டி என்ற பெயர் பெற்று அருள் பாலிக்கின்றனர். இந்த சன்னதி பூனாவிலிருந்து 110 கிலோமீட்டர் தூரத்தில் பாலி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அடுத்து 5வதாக கிரிஜாட் மாஜ் கணபதி. இந்த கணபதி வரலாற்று சிறப்புமிக்க சனீஸ்வர பகவானுக்கு முதுகை காட்டி கதையை நிரூபிப்பதாக இந்த தலம் அமைந்துள்ளது. நாம் அவர் முதுகை மட்டுமே இங்கு பார்க்க முடியும்.
இவர் பார்க்கும் திசையில் மலையை குடைந்து சன்னதி எடுக்க முயற்சி செய்தனர். ஆனால் முடியவில்லை. மலை குகை மீது அமர்ந்து இருக்கும் இந்த விநாயகரை தரிசிக்க ஜின்னர் என்ற இடத்தில் இறங்கி வண்டியில் பயணம் செய்யலாம். ஜின்னர் பூனேவிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து 6வதாக வரத கணபதி என்று ஒரு ஆலயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பூனாவிலிருந்து 2வது கிலோமீட்டரில் மகட் என்ற ஊரில் வரத கணபதி அவதரித்துள்ளார். கேட்ட வரம் கொடுக்கும் சக்தி படைத்தவர். இந்த விக்கிரகம் கோவில் குளத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது செவிவெளி செய்திகளும் சான்றுகளும் இந்த தகவலை அறிவுறுத்துகிறது. அடுத்து 7வதாக விகன கணபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புராண காலத்தில் விகனன் என்ற அசூரனை வதம் செய்ததால் இவர் விக்கின கணபதி என்றும் பெயர் பெற்றிருக்கிறார். இவரை வணங்குவதால் எதிரிகளை வெல்லுதல் போன்ற ஆற்றலை அபரிமிதமாக கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தலம் ஏசார் என்ற பகுதியில் உள்ளது. லென்யாற்றி மலை கோயிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதாக, ஜீன்னரில் இருந்து இது பஸ் வசதி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஜீன்னர் என்பது ஒரு நகரத்தினுடைய பெயர் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்து 8வதாக ஸ்ரீ மகா கணபதி. பூனாவிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் ரஞ்சன்கான் என்ற இடத்தில் இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது. 20 கைகளுடன் 10 துதிக்கைகளுடன் இவர் அருள்பாலிக்கின்றார். மிக சக்தி வாய்ந்த கணபதி. இவரை வணங்குவதால் ஏவல், பில்லி சூன்யம் போன்ற பாதிப்புகள் அகலும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கணபதி பக்தர்கள் இந்த 8 வகை ஸ்தலங்களையும் சென்று வர அஷ்டமா சித்திகளை பெறுவது நிச்சயம் என்று வரலாற்று நூல்கள் சொல்லுகிறது. அதீத சக்தி பெற்ற ஆன்ம சக்தி பெற்ற ரிஷிகளும் முன்னோர்களும் ஞானிகளும் சித்தர்களும் சொல்லியுள்ளதாக தகவல் இருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். அடுத்து ஒரு சின்ன ஹிப்டாக ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு. தோல் நோய் மற்றும் தோல் வறண்டு உள்ளதா? செந்துளசி இலையை நிழலில் காய வைத்து பொடியாக்கி பச்சைப்பயிறு மாவை கலந்து உடலில் தேய்த்து குளித்து வர சரும நோய்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் உடல் சூடு உள்ளவர்கள் பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வர இந்த உடல் சூடு குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலச்சிக்கல் தீர சுரைக்காய் சாறுடன் எலுமிச்சை சாறு கலந்து வெறு வயிற்றில் குடித்து வர மலச்சிக்கல் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வண்டு குளவி கொட்டினால் அந்த இடத்தில் துளசியை வைத்து தேய்த்து விடவும், அப்படியே துளசியை மென்று சாப்பிடும் பொழுது அதனுடைய வலி சில நிமிடங்களில் குறைவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் துளசி மட்டும் இல்லாமல் தும்பையும் இந்த வேலையை செய்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. பித்த உடம்பு உள்ளவர்கள் மோருடன் சிறிது மிளகும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது பித்தம் வேகமாக குறைந்து உடல்நிலை சமநிலைக்கு வருவதை காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை இல்லாமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.